வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு மார்க் ஷீட் தாங்க வாங்கின்னு வர வீடியோ பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு காலையிலேயே போயிட்டோங்க, கிளம்பி 10 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்தாங்கங்க டிசி வாங்க. சரின்னு நாங்களும் வெயிட் பண்ணி ஒரு 12 மணி ஆயிடுச்சுங்க. வாங்கின்னு வந்துட்டோங்க. நாங்கள் வந்து வழியில் வந்து எங்கள் பொண்ணு பசி எடுக்குதுன்னு கேட்டாங்க. அதனால் நான் காலையிலேயே வந்து சாப்பிட்லங்க, யாரும் கிளம்புற அவசரத்தில். அதனால் ஹோட்டலுக்கு போயிட்டு 2 பேரும் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேங்க. அப்பளம், கோஸ் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், அப்புறம் வந்து வெள்ளை சாதம் தாங்க வச்சாங்க. சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்புல வச்சாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே இது பண்ணிக்கல. சாம்பார் மட்டும் போட்டு சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோங்க. எங்கள் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படிக்கிறா. ஒரு 500 மார்க் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக போனோங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 414 மார்க் தாங்க எடுத்திருக்கிறா. ஒரு 450 கூட எடுப்பான்னு நினச்சேன். அப்படியும் இல்லை, அதை விட கம்மி ஆகிப்போச்சு. 414 மார்க் தாங்க எடுத்திருந்தா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும், பாஸ் பண்ணிட்டால, பரவாயில்ல சொல்லிட்டு நானும் சந்தோஷம் ஆயிடுச்சுங்க எனக்கு. மார்க் ஷீட் வாங்கிக்கின்னு நாங்கள் வந்துட்டோங்க. வந்து குழந்தைக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டா அன்னதானம் தரேன்னு வேண்டிக்கின்னு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து உத்திரமேரூர் போயிட்டு டிசி வாங்கி எடுத்துக்கின்னு நாங்கள் வந்து நெல்வாய்க்கூட்டோடு வந்துட்டோங்க. எப்பயுமே வாங்குகிற இடத்துல தாங்க மளிகை பொருள்லாம் வாங்கினோம். சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுன்னு இருக்கிறேங்க. எங்களால் முடியவே இல்லை சாப்பிட. வெயில் ரொம்ப வெயிலாக இருந்ததுங்க. அப்படியே வெயிலில் சாப்பாடு சாப்பிடவே முடியல. வேறு எதுவும் இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி தோசை எதனா சப்பாத்தி எதனா சாப்பிட்லான்னு போனாங்க. எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து கூட்டுரோடு, நெல்வாய் கூட்டுரோடு சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க உட்காந்துன்னு இருக்கிறேன். மளிகை பொருள்லாம் வாங்கின்னு வந்தேங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து மாம்பழம் பழுக்க வச்சுருந்தேன். அந்த பழம்லாம் சூப்பராக பழுத்துட்டு இருந்ததுங்க. வீட்லேயே மருந்து போடாமல் பழம் நல்லா தித்திப்பாக இருந்ததுங்க. ஏதோ ஒரு பழம்தான் கொஞ்சம் கருப்பாக லைட்டாக ஆயிடுச்சுங்க. ஆனால் நல்லா தான் இருந்தது. கட் பண்ணி உள்ளே பார்த்தா சூப்பராக இருந்ததுங்க. கட் பண்ணி சாப்பிட்டு நாளைக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நைட்டே காயெலாம் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வைக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேங்க. கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் பார்த்துக்கலாம், கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. இதுக்கே வந்து நைட்டு மணி 10 ஆயிடுச்சுங்க. சரி இதுக்கு மேலே வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கொஞ்சம், தோல் சீவாமல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. காலையில் வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கட் பண்ணாங்கங்க. காலையில் இஞ்சி பூண்டு மட்டும் நான் அரைச்சி கொடுத்தேங்க. இந்த காலையில் 7 மணிக்கெலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. நான் செய்யலைங்க பிரிஞ்சி சாதம். இப்போ வந்து இந்த சைட்லலாம் ஒரு பாய் வந்து எல்லார் கல்யாணத்துக்கும் எல்லா விசேஷத்துக்கும் வந்து செய்வார். அவரை தான் கூப்பிடுவாங்க. அவர் செய்யறது சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு அவர் செஞ்சதை பார்த்துட்டு தாங்க வந்து எங்கள் வீட்டில் செஞ்சாங்க. அதே மாதிரி ட்ரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டாங்கங்க. எல்லாம் எண்ணெயில் வதங்கினதும் வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் நல்லா வதக்குனாங்கங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுன்னு விட்டுட்டாங்க. தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா சேர்த்துட்டாங்க. கட் பண்ணி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி கொடுத்தேங்க. பட்டாணி, சோயாபீன்ஸ், அப்புறமா வந்து மீல் மேக்கர் எல்லாமே போட்டோங்க. எண்ணெயிலே மசாலா போட்டாங்க.
மசாலா தூள்லாம் போட்டாங்க. பக்குவமாக செய்கிறாங்கங்க. இது வந்து வெளி ஆளுங்களுக்கு கொடுக்கணும்ல, அதனால நல்லா இருக்கணும், டேஸ்ட் வரணும்னு பக்குவமாக செய்கிறாங்க. இப்போ தக்காளி எல்லாம் இதிலே சேர்த்துட்டாங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டோன்ட்டு வதக்குறாங்கங்க. உப்பும் போட்டாங்க. கரெக்டாக போட்டிருக்காங்கங்க அளவுலாம். சூப்பராக இருந்ததுங்க பிரிஞ்சி சாதம். கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்கங்க. நல்லா காய் வேகட்டோன்னு விட்டுட்டாங்கங்க. நல்லா மசாலாலாம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டாங்க. காயெலாம் போட்டாச்சு, மீல் மேக்கர்லாம் போட்டாச்சு. அப்புறமா வந்து தண்ணியை வச்சுட்டாங்கங்க. தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதித்ததும் அரிசி போட்டாங்க. ஒரு 5 கிலோ அரிசி தாங்க நான் போட்டேன். 5 கிலோ அரிசியில் ஒரு 50 பேருக்கு தாங்க கொடுத்தோம். நல்லா வந்துருந்ததுங்க. இப்போ தம் வச்சுட்டாங்க. தண்ணிலாம் நல்லா இழுத்துக்குச்சு. எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்குறாங்க. உங்கள் வீட்லேயும் வந்து நிறைய பேர் +2 பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே எங்கள் தம் எடுக்கிறாங்கங்க. மேலே வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க தட்டு. அதை ஈர துணி வச்சு எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குது பிரியாணி, பிரிஞ்சி. அதில் மேலே நெய் சேர்க்குறாங்க. நெய் சேர்த்து பார்க்குறாங்க. நல்ல பளபளன்னு சாப்பாடு உதிரியாக தாங்க இருக்குது. நல்லா தான் வந்துருக்குது சாப்பாடு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் கோவிலுக்கு தாங்க போகிறோம். சுப்பிரமணியர் கோவில். அது வந்து உத்திரமேரூரில் இருக்குது. நல்ல பெரிய கோவில், பழைய கோவில் தாங்க அது. ரொம்ப வருஷத்து கோவில். அங்கே தாங்க நான் சரி அன்னதானம் கொடுக்கணுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். அங்கே தான் கிளம்புறோம். அப்படியே ஜாலியாக போகிறோங்க. நாங்கள் எங்கள் வண்டியிலே நாங்கள் போகிறோம். கூட நிறைய பேர் வந்திருந்தாங்கங்க. ஆனால் காட்டல அவங்கள. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர். இப்போ நாங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு முருகருக்கு மாலை, ரோஜாப்பூ, சம்பங்கி சேர்ந்த மாலை வாங்கிட்டு அர்ச்சனை தட்டும் வாங்கினோங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கு மாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணின்னு வந்துட்டோங்க. வந்து தான் அன்னதானம் கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க. பாய்ங்க.